ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுவடிக்கு ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் கிரிஷ் பாட்டிய பார்த்துட்டு கிளம்புன உடனே ரோஹிணி உள்ள வராங்க. ரோஹிணி சொல்றாங்க, மா நான் கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கேன், நீ ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டிட்டு கிரிஷ வேற ஸ்கூலுக்கு மாத்துறதுக்கு பாரு. நான் வேற இடத்துல ஸ்கூல் பார்த்துட்டேன், இப்ப இருக்க ஸ்கூல்லையும் நான் பேசிட்டேன், அவங்க கண்டிப்பா டிசி தரேன்னு சொல்லிட்டாங்க. நான் வேற இடத்துல வீடும் பார்த்து பேசி வச்சிருக்கேன், இந்த காசை வச்சு அட்வான்ஸ் கொடுத்துரு, அட்ரஸ் எல்லாம் உனக்கு தரேன் அப்படின்னு ரோஹிணியோட அம்மா கிட்ட 1,00,000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஏய் கல்யாணி, நீ கடைசி வரைக்கும் கிரிஷ் உன் பையன்னு சொல்லவே மாட்டியா? அவனுக்கு உன் கூட இருக்க தாண்டி ஆசையா இருக்குது. ஏண்டி சின்ன பையன், அவனை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துற? மா பேசாம இரு, என்ன ஏமா சாகடிக்கிற அளவுக்கு கஷ்டப்படுத்துற? இப்ப அவனை பத்திய உண்மைய எங்க வீட்டுல சொல்லணும்னு என்ன கட்டம் இருக்கு? நீ பாத்துக்கோ, உன்னால பாத்துக்க முடியலனா ஒரு ஆள் வேலைக்கு வச்சுக்கோ, கண்டிப்பா கிரிஷ் உன் கூட தாமா இருக்கணும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு கல்யாணி? மா எவ்வளவு நாள் சொல்ல முடியாது, எல்லாம் நீ செஞ்ச தப்பு தானே, அப்ப நீ தான் பாத்துக்கணும். என்னோட வாழ்க்கை எனக்கு முக்கியம்தான். இப்ப மட்டும் கிரிஷ பத்தி விஷயம் எங்க வீட்டுல தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், அடிச்சு வெளியில பத்திடுவாங்க. பேசாம இருமா, நான் இப்போதைக்கு கிருஷ்ண பத்தி சொல்ல மாட்டேன், நான் சொல்றத மட்டும் நீ கேளு, உனக்கு என்ன காசு கொடுத்துறேன்ல அப்படின்னு ரோஹிணி ரொம்ப கோவமா திட்டுறாங்க. கிரிஷ் பாட்டி, கல்யாணி நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி. நீ சொல்றத நான் கேட்க முடியாது, நான் சொல்றத நீ கேளு, அமைதியாரு. கிரிஷ் வருவான், கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடு, உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் வேலைக்கு ஒரு ஆள் வைக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிரிஷ் பாட்டி யோசிக்கிறாங்க, இனிமே இவ கூட இருந்தோம்னா, இனிமே நாம இங்க இருந்தோம்னா கிரிஷ கூட்டிக்கிட்டு போக சொல்லிருவாங்க. கிரிஷ் சின்ன பையன், அவனுக்கும் அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி கிரிஷ் பாட்டி ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டிட்டு மிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. மீனாவும் முத்துவும் கிரிஷ கூட்டிக்கிட்டு வந்து பாட்டி கிட்ட விடலான்னு பாக்கும்போது பாட்டி அந்த ரூம்லயே இல்ல. மீனாவும் முத்துவும் அங்க இங்கன்னு விசாரிச்சுட்டு கிரிஷ வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. விஜயா கிரிஷ பார்த்த உடனே ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன, இந்த பையனை இங்கே நிரந்தரமா தங்க வச்சுக்கிறதுன்னு நினைச்சிட்டீங்களா? அவங்க பாட்டி தந்திரமா யாருக்கும் சொல்லாம ஓடி போயிட்டா. இப்போ இந்த சனியனை உங்க தலையில கட்டிட்டாங்க. உங்க தலையில மட்டுமா, இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னு விஜயா வேற கோவத்தோட கத்துறாங்க. ரோஹிணி அப்பதான் வராங்க. என்ன ஆண்டி, என்ன ஆச்சு? ஆமா வா, எல்லாம் என் வீட்டுக்கு வரதெல்லாம் தண்டத்துக்குன்னு வருதுங்க. இவளுக்கே இங்க இருக்கிறதுக்கு இடம் பத்தலையா, இதுல இன்னொன்னு வேற குட்டியாந்து இங்கே வச்சுக்கிற பாக்குறா அப்படின்னு விஜயா திட்டுன ரோஹிணி கேக்குறாங்க. என்ன மீனா, என்ன ஆச்சு? இல்ல கிரிஷ் பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கல்ல, கிரிஷ கூட்டிட்டு போய் விடலான்னு போனோம், ஆனா அவங்க அங்க இல்லன்னா அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. என்ன ரோஹிணி இப்படி கேக்குறீங்க? அவங்கள அங்க காணோம், நாங்களும் எல்லா இடமும் தேடிட்டோம், அதான் அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியும்ல, அவனை கொண்டு போய் அங்க விடலாம்ல, ஒருவேளை வீட்டுக்கு போயிருக்கலாம், அதெல்லாம் நாங்களும் போய் பாத்துட்டோம், வீட்லயும் ஆள் இல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரோஹிணிக்கு பதறுது. ஐயோ அம்மா எங்க போச்சு? இவனை இனிமே இங்கதான் வச்சிருக்கணுமா? இனைய மாட்டி விடணும்ன்றதுக்காகவே எங்க அம்மா வேலை செஞ்சிருச்சு, அப்படின்னா அவங்க எங்க போயிருக்காங்க மீனா அப்படின்னு ரோஹிணி ரொம்ப பதட்டத்தோட கேக்குறாங்க. மீனா உடனே, அது தெரியல, ஆனா நீங்க ஏன் அவங்க காணாம போனதுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க, பதட்டப்படுறீங்க அப்படின்னு மீனா ரோஹிணிய பார்த்து கேட்கும்போது விஜயா சொல்றாங்க, வேற எதுக்கு, இவன் இங்கே தங்கி எங்க இவ்வளவு பிரச்சனைக்கு கொண்டு வந்துருவானோன்னு நினைச்சுதான் அவ பதறா. மீனா உடனே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ரோஹிணி, நாங்க கிருஷ்ண பாத்துக்கிறோம் அப்படின்னு மீனா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் பதறி அடிச்சுட்டு ஓடி வரான். மா மறுபடியும் பணம் காணாம போயிடுச்சுமா. என்னடா என்ன சொல்ற? லாக்கர்ல 3,00,000 ரூபாய் வச்சிருந்தேன், 3 லட்சத்தையும் காணும் அப்படின்னு மனோஜ் கதறான். விஜயா உடனே, டேய் எங்கடா போயிருக்கோம், யாராவது திருடிட்டாங்களா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கியா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ரோஹிணி உடனே, என்ன மனோஜ் போலீஸ் கம்ப்ளைண்டா கொடுத்திருக்க? முத்து உடனே, எப்படா உன்கிட்ட இருந்து மட்டும் ஈஸியா பணத்தை திருடிடுறாங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. எனக்கு என்னமோ அந்த ராஜா ராணி மேலதான் சந்தேகமா இருக்கு, போலீஸ் கிட்ட அவங்க மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மனோஜும் சொல்றான். ரோஹிணி உடனே, அப்பாடி நம்ம மேல இந்த பிரச்சனை வரல. மனோஜ் எதுக்காக போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்க? அவங்க அப்படி செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு ஒன்னும் தோணல அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. அதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்கட்டும் ரோஹிணி, அவங்க தான் கடைசியா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்றான். முத்து, எப்படி அதை கரெக்டா சொல்ற? இல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நான் பார்த்தேன், ரோஹிணி நிக்கும் போது அந்த பொண்ணு தான் அந்த இடத்துக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கு, பொட்டியவே குறுகுறுன்னு பாத்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அவ்வளவு ஈஸியாவா திறக்க முடியும்? இல்ல ரோஹிணி, எனக்கும் மட்டும்தான் அந்த சீக்ரெட் நம்பர் தெரியும், அப்புறம் எப்படி பணம் காணாம போச்சு, ஒருவேளை பார்லருமாவே எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு முத்து கேட்கும்போது ரோஹிணி, முத்து தெரியாம பேசாதீங்க, நான் இதுக்கு பணம் எடுக்க போறேன், நான் போய் மனோஜை ஏமாத்துவனா? மனோஜ் கஷ்டப்படாம இருக்கணும் தான் நான் அவருக்காக பாடுபட்டு இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி பேசுறாங்க. போலீஸ் எல்லார்கிட்டையும் விசாரணை பண்றாங்க. இதுல ராஜாவை பிடிச்சு அடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராணி பார்த்துட்டு பதறாங்க. இல்ல சார் அவர் எடுக்கல, நானும் எடுக்கல. ஒரு கட்டத்துல ராணி சொல்றாங்க, சார் கடைக்காரங்களே தான் சார் எடுத்தாங்க, அந்த ஓனரமா தான் பணத்தை எடுத்துட்டாங்க,
அதுக்கான சாட்சி என்கிட்ட இருக்கு. எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க அப்படின்னு என்னை போய் டீ வாங்கிட்டு வர சொல்லி சொன்னாங்க. நானும் டீ வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். அப்பன்னு பார்த்து இந்த ரோஹிணி அக்கா லாக்கர் இருக்க சைட்ல போனாங்க. நான் டீ வாங்குறதுக்கு சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சில்லறை இருக்கான்னு பார்த்து எடுக்கலான்னு வந்தேன். அப்ப பார்த்தா இவங்க லாக்கர் ரூம்ல வந்து நின்னாங்க. நானும் என் போன்ல அவங்க என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். லாக்கர் ரூம்ல இருந்த பணம் முழுசா இவங்க தான் எடுத்தாங்க. அதுக்கான ஆதாரம் என் போன்ல இருக்கு அப்படின்னு அந்த ராணி போட்டு கொடுத்துறாங்க. போலீஸ் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. ராணி சொன்னது அத்தனை உண்மை. சிசிடிவி கேமரால வேணா பாருங்க சார் அப்படின்னு ராணியும் சொல்றாங்க. கேமரா ஒர்க் ஆகல, அந்த நேரத்துல மட்டும் பதிவாகலையே அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது ரோஹிணி தான் சிசிடிவி ஃபுட்டேஜா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வரைக்கும் ரொம்ப டென்ஷனா லாக்கர் பக்கத்துல நின்னுதான் போன் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. மனோஜ ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. மனோஜ் பணம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது வாங்க சார் பணம் கிடைக்கும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. முத்துவும் மனோஜுக்கு துணைக்கு போறாரு. ரோஹிணி நானும் வரேன் அப்படின்னு கூட போறாங்க. மனோஜ் கிட்ட விசாரணை செய்யும் போது பணம் மனோஜ் எடுக்கலன்றது தெரிஞ்சிருது. ரோஹிணி கிட்ட போலீஸ் விசாரணை பண்றாங்க. ரோஹிணி எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது சார், யாரு எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் ஓங்கி ஒரு அறை விடுறாங்க ரோஹிணிக்கு. உங்க ஷோரூம்ல இருக்க லாக்கர்ல உங்களுக்கு தான் சீக்ரெட் நம்பர் தெரியும், நீங்களே பணத்தை எடுத்துட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறீங்களா அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. ரோஹிணி அப்பவும் சமாளிச்சு யாருக்குமே தெரியாதுல்ல அப்படின்ற தைரியத்துல இல்ல சார் நான் பணம் எடுக்கவே இல்ல அப்படின்னு தைரியமா பேசுறாங்க. அப்பதான் ராணி கிட்ட இருக்க போன்ல இருக்க அந்த வீடியோவை போலீஸ் போட்டு காமிக்கிறாங்க. நீங்க தான் பணத்தை எடுத்திருக்கீங்க, இத இந்த பொண்ணு தான் வீடியோ எடுத்திருக்கா, கடைசி பழிய தூக்கி அவங்க மேலே போட்டீங்கல்ல அப்படின்னு போலீஸ் ரோஹிணிய விசாரணை பண்றாங்க. மனோஜ் ஆச்சரியத்துல அப்படியே ரோஹிணிய விரிச்சு பாத்துட்டு இருக்கான். ரோஹிணி நீயுமா என்ன ஏமாத்திட்ட? முத்துசுறாங்க. டேய் நான் சொல்லல, கூட இருக்கவங்க தான் உன்னை ஏமாத்துறாங்க, திருடன் வெளியில இருந்தெல்லாம் வரலன்னு சொல்லி பாத்தியா, பார்லரமாவே உன்னை ஏமாத்திடுச்சு அப்படின்னு முத்து மனோஜ் கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.